மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12-17 வரை உள்ள வசனங்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலான் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கரையோரத்திலும் கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலான் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நம்ம இதுக்கு முன்பு தியானிச்சப்போ யோவான் ஸ்நானனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பகுதி இந்த ஒரு ஃபோட்டோ இங்கே போட்டிருக்கேன். இந்த படத்தில் பாருங்கள், எரிகோ பக்கத்தில் ஜுடியா டெசர்ட் இருக்குது, அது பக்கத்தில் இந்த யோர்தான் நதி இருக்குது. இங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜோர்டான் ரிவரில் ஞானஸ்தானம் பெறுகிறாரு. அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார், சோதிக்கப்படுவதற்கு, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அங்கே கொண்டு செல்லப்பட்டார் என்று வாசித்தோம். அங்கே சோதனைக்காரன் அவரை சோதித்ததையெல்லாம் வாசித்தோம். இறுதியாக சோதனைகளிலிருந்தெல்லாம் வெற்றி பெற்று அவர் என்ன செய்கிறாரு? கேள்விப்படுகிறார், யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று. யோவான் ஸ்நானம் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் கலிலேயா பகுதியை ஆட்சி செய்த ஹேரோத் என்கிற அவனை அவர் என்ன செய்கிறாரு? கிரிட்டிசைஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? அவன் அவனுடைய சகோதரியின் மனைவியாகிய, அதாவது பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாளை அவன் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்கிறார். இப்படி சொன்னதை அவன் கேள்விப்பட்டு என்ன செய்கிறான்? அவரை சிறையில் கொண்டு வந்து அடைக்கிறான். எங்கன்னு பார்த்தா கலிலேயாவில் இருக்கிற சிறையில் கொண்டு வந்து தான் யோவானை அவன் வைக்கிறான். இது சரித்திரத்தில் நடந்த காரியம். இப்படி அவர் சிறையில் வைக்கப்பட்ட விஷயத்தை, யோவான் ஸ்நானன் சிறையில் வைக்கப்பட்ட விஷயத்தை ஏசப்பா கேள்விப்பட்டுட்டு, இப்போ அவர் யூதேயா பகுதியில் இருந்தார். யூதேயா பகுதிங்கிறது இந்த தெற்கு பகுதி இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெண்டாக பகுக்கப்பட்டதே. யூதேயா வடக்கு பகுதி இஸ்ரவேல், அது பின்பு சமாரியா என்று அழைக்கப்பட்டது பொதுவாக. இப்போது இந்த யூதேயாவில் தான் எருசலேம் இருக்குது. அங்கே இருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதிக்கு வந்துட்டார். இந்த கலிலேயாங்கிறது ஒரு ப்ராவிடன்ஸ், ஒரு பெரிய நிலப்பரப்பு இல்லைங்களா? இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நாசரேத் என்கிற ஊர் ஏசப்பாவுடைய சொந்த ஊர். அங்கே தான் நஸ்ரேன் எனப்படுவார் என்று சொல்லி நம்ம மத்தேயுவில் வாசித்தோம். அங்கே இருந்த அவர் இப்போ அங்கே போய் வாசம் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாரு? கலிலேயா பகுதிகளில் போகிறார். எங்கே போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்னா, இங்கே பாருங்கள், கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு, நாசரேத்தில் இல்லை, செபுலான் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். ஸோ இந்த இடத்துல அந்த செபுலான் நப்தலி என்று போட்டிருக்கு பாருங்கள். இது இங்கே போடப்படலை இந்த படத்தில். ஆனால் இன்னொரு மேப்பில் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? அதில் செபுலான் நப்தலி என்று சொல்லக்கூடிய கோத்திரங்களும் இருக்குது. அந்த பகுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த தேசங்கள், இந்த இடங்கள் எல்லாமே இருக்குது என்பதை பார்க்குறோம். ஸோ இதனுடைய இந்த பெயர்கள் முன்பு இருக்கிற பழைய ஏற்பாட்டு ஆகமங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாளில் ஏசப்பா அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவாருன்னு சொல்லி தேவன் முன்பே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வாசிக்க போகிறோம். அதே நேரத்தில் என்ன நடக்குது? இந்த பகுதியில் இருக்கிற நாடுகளின் எல்லைகளில் இருக்கும்
கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமில் தான் இருக்கிறாரு. கப்பர்நகூமில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை நடப்பித்தார், தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த இடத்துல பாருங்க, செபுலான் நாடும் நப்தலி நாடுமாகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இருட்டில் இருந்தாங்க, இப்போ வெளிச்சத்தை பார்க்குறாங்க. ஏன்? அவர்கள் மீது வெளிச்சம் உதித்தது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நான் இந்த உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போ அவருடைய வெளிச்சம் இந்த பகுதிகளில் பிரகாசிக்குது. இதை தீர்க்கதரிசியில் உரைத்தார் என்று சொல்லியிருக்கிறதே, அந்த வார்த்தையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 9:1-7 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலான் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பார்த்தீங்களா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டது? அதில் எவ்வளவு அழகாக போட்டிருக்கு பாருங்கள். செபுலான் நாடு, நப்தலி நாடு. இதை புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த நாமங்கள் இந்த மேப்பில் இல்லை. ஏன்னா இது முன்பு குறிக்கப்பட்ட தேசங்களின் பெயர்கள். அந்த பகுதியில் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இருண்டிருப்பதில்லை. முன்பு இருட்டில் இருந்தது, ஆனால் இப்போ இருட்டாக இருக்க போகிறதில்லைன்றாரு. ஏனென்றால் அவர் கரையருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அந்த பிற்காலம் இப்போது வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தை தான் அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னார் என்பதை வேதத்தில் அழகாக தெளிவாக இங்கே போட்டிருக்குது. அதே நேரத்தில் அதில் இன்னொரு வசனமும் போட்டிருக்குது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்கள், டார்க்னஸ் ஹஸ் பிகம் லைட். இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன் அவருடைய குமாரனுடைய முகத்தில் உள்ள ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணினார் என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்ன அதே வார்த்தைகள் இங்கே நிறைவேறுதலில் இருக்குது பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தில் இன்னும் கொஞ்சம் பகுதிகளையும் சேர்த்து நம்ம வாசிப்போம். அப்போது ஏசப்பாவுடைய காலிங், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத குறித்து தேவன் முன்பு என்ன சொன்னாருங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். பாருங்க, ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷ செய்தியை ஏசப்பா சொன்ன உடனே ஒரு பெரிய பரிசுத்த அறுவடை அங்கே நடக்கிறது. அநேக ஜாதிகள் திரளாக மகிழ்ச்சியிலே பெருகத்தோடு வருகிறாங்க. கொள்ளையை பங்கிடுகிறது போல. இது யாருடைய கொள்ளை? இப்போ இவர்கள் தேவனுடைய காணாமல் போன ஆடுகள். இவங்க எல்லாருமே ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கான ஒரு காரியம் நடக்கிறது. அதுக்கு உதாரணமாக திருஷ்டாந்தமாக ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு பாருங்க. மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோள் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். என்ன நடக்குது? ஒரு காலத்தில் அது எங்கே இருக்குன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு 3 ஸ்டெப்பு கீழே போய் நம்ம இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம தியானிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:1-12 வசனங்களில் நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க. அப்போ என்ன நடந்தது? கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலரின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். நகரத்தில் இருந்தவங்க அந்த டவுனில் ஆண்டவர் அவங்கள என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் அவங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க. மீதியானியர்களாகிய அவருடைய சத்துருக்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார்.
இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சிட்டிக்கு வர்றாங்க, இவங்களுடைய பொருட்களை பூரா கொள்ளையடிக்கிறாங்க, இவங்களுடைய லைவ்லிஹுட்டு நாசமாயிருச்சு. இப்போ ஊரில் இருந்தவன் கெபியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், குகைக்குள்ளே போய். எப்படி ஒரு கண்டிஷன் பாருங்கள், எல்லோரும் வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது மலைகளில் காடுகளில் போய் ஒளிஞ்சிக்கிறதுங்கிறது எப்படி. அப்போ அவ்வளவு கொடுமையாக மீதியானியர்கள் இவங்களை ஒடுக்கி இருக்கிறாங்க. ஸோ வீடுகளை இழக்கிறாங்க. இது இஸ்ரவேலின் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து பாருங்கள். அதில் பொல்லாதவனுங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீம் வேறு, 3 கூட்டம் சேர்ந்து வருது. அமலேக்கியன் அவன் இஸ்ரவேலர்களுக்கு பரம விரோதி இல்லைங்களா இவன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிழக்கத்தி புத்திரெல்லாம் சேர்ந்து விரைவாக வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க விதைச்சி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாகவே ஓகே. இப்போ என்ன நடக்குது, இந்த மீதியானியர்களும் அவர்களோடு சேர்ந்த அந்த ஒரு டீம் வந்து இவங்களுடைய விளைச்சலை கெடுத்துடுறாங்க, இவங்களுடைய ஆதாரமாகிய உணவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ஆடு மாடுகளையும் எதையும் அவங்க விட்டு வைக்கிறதில்ல. அப்போ இதை இன்றைக்கி பாஷையில் சொல்கிறதுனா, வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் வீட்டுக்கு வராது. எவ்ரி திங் லைவ்லிஹுட்னா என்ன, அன்றைக்கி விவசாயம் பார்த்தாங்க, அதில் தான் சாப்பிட்டாங்க இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம அலுவலகம் போய் சம்பாதிச்சு சாப்பிடுவது போல் இப்படியே அவங்களுடைய லைவ்லிஹுட்டையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க இப்படி கொடுமையாய் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எப்போ மனம் திரும்புகிறாங்க, 7 வருஷம் இந்த ஒடுக்குதலில் இருக்கிறாங்க, எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் சத்துருக்கள் வந்து இவங்க மேலே பலத்துட்டாங்க, இவங்களுடைய வீடுகளை விட்டு துரத்திட்டாங்க, இவங்களுடைய சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் துன்பத்துக்குள்ளேயும் போகும்போது கடைசியில் ஆண்டவரேன்னு முறையிடுறாங்க. அந்த சிறுமையை வந்து கர்த்தர் கண்ணோக்குகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை இரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னார். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எப்பா ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரே, உங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர், நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க, என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, நீங்கள் இருக்கிற பகுதியில் உள்ள அந்த விக்கிரகங்களை தொழுது கொள்ளாதீங்க, அந்த ஜனங்களுடைய வழக்கத்தை கை கொள்ளாதீங்கன்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னனே, ஆனால் என் பேச்சை நீங்கள் கேட்கலையே என்று ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் பாருங்கள், ஆண்டவர் நம்ம வழி மாறி போகும்போதெல்லாம் சிட்சிக்கிறாரு. என்னன்னா, நம் தேவன் சிட்சிக்கிற தேவன். ஏன்னா ஒரு தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோன்னு வாசிக்கிறோம். எப்படி இப்போ நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும்போது பரவாயில்ல தப்பு செய்யட்டுன்னு விட்டுட்டு சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அவங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவோம். ஐயோ அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி. ஏன்னா நமக்கு தெரியும் அவன் போகிற பாதையில் அழிவு காத்திருக்கு. ஏன்னா அனுபவத்தில் நம்ம இதை கண்டிருப்போம். பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவோம், இதை செய்யாதே என்று சொல்லி கடிந்து கொள்வோம் இல்லையா. அப்போது பூலோகத்தை பிள்ளைகளாகிய நமக்கு எப்படின்னா, பரலோக தகப்பன் எவ்வளவு தூரம் நம்ம மேலே அக்கறைப்படுவார். அவர் பார்க்கிறாரு, நம்ம பாவ வழிகளில் போகும்போது, அவருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது, அந்நிய தேவர்களாகிய உலக வழிபாடுகளாகிய பணம் மற்றும் அந்தஸ்து புகழ் என்று சொல்லி உலகத்தாரை போல அதை நோக்கி ஓடி நம்மளும் வீணாக போகும்போது நம்மளை பார்த்து இதே வார்த்தைகளை தான் சொல்கிறாரு, நீ என் சொல்லை கேளாமல் போயிட்ட என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, இதை எப்போ சொல்கிறாரு, ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாரு.
ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னால் கேட்டிருப்போமா? கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டோம். கெட்டகுமாரன் கதையில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவன் தன்னுடைய கையில் இருக்கிற காசெல்லாம் தீர்ந்து போகிற வரைக்கும் அப்பாவை தேடவே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்வோம்? போவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துவோம், உலக இன்பங்களை தேடி ஓடுவோம். எல்லாமே கையில் இருந்து போன பிறகு வாழ்க்கை கசந்து வருகிற நேரத்தில் தான் கர்த்தாவே என்று சொல்லி அவரிடத்தில் நம்ம திரும்புகிறோம். ரியலைசேஷன் அப்போ தான் வருது. அப்போது நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை மீண்டும் தன்னிடத்திற்கு கொண்டு வருகிறார். இப்போ இதே வசனத்தை அதுக்கப்புறம் அந்த கடைசி சில வசனங்களையும் வாசித்து முடிப்போம். ஆனால் ஆண்டவர் அதோடு விடலை. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வர்றாரு. அபியஸ்தியரான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இப்போ பாருங்க, கர்த்தருடைய தூதன் போறாரு, ஒரு இரட்சகனை ஏற்படுத்துறாரு. அது யாரு? இந்த கிதியோன். கிதியோன் மூலமாக 7 வருஷம் ஆப்ரேஷனில் இருந்தவங்கள வச்சு எல்லாரையும் ஒரே மனுஷன் இவனை வச்சு துரத்திட்டார். இந்த கிதியோன் பெரிய பராக்கிரமசாலியான்னு பார்த்தா கிடையாது. அவன் மிகவும் பயந்தவன். அவனே என்ன செய்கிறான்? திராட்சையும் பழம் இதில் கொண்டு போய் கோதுமையை பதறடித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி. அவனை கொண்டு ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அப்போ பாருங்கள், ரட்சிக்கிறது கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போனதோன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் ட்ராஜடி வருதுன்னு வைங்களேன், எக்கனாமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், ப்ராப்ளம்ஸு, டிஃபிகல்ட்டிஸ்குள்ளே போகிறோம்னா ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். காரணம் என்ன? நம்ம பரலோக பிதாவின் சித்தம் உங்களையும் என்னை குறித்து மேலானது, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் தவறான பாதையில் போகும்போது சிட்சிப்பு கண்டிப்பாக வரும். அது எதுக்காக? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்மை புத்திரனாக எண்ணி கர்த்தர் நடத்துகிறாரு. அதனால தான் இந்த சிட்சைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு. இது ஒரு வகையான சிட்சை. இன்னொரு சிட்சையும் இருக்குது. அது என்ன? அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு நம்ம யாக்கோபில் வாசிக்கிறோமே, அந்த சிட்சை. அந்த சிட்சை எதனால் வருது? நாமளா நம்ம இச்சைகளின் கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு அடிமையாகி அங்கேயும் நம்ம சிட்சிப்புக்குள்ளே போவோம். அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை இதே மாதிரி நம்முடைய துன்பத்தின் நேரத்தில் சந்திப்பார், நம்மை அழைத்து கொண்டு வருவார். சரி, அழைத்து கொண்டு வந்த பிறகு அவர் புத்திரர்கள் ஆகிட்டோம், அவர் வழிகளில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பயும் நம்ம காணாமல் போன ஆடுகளை போல் சில சமயங்களில் காணாமல் போகிறது உண்டு. ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் பல சமயங்களில் நம்ம என்டைஸ் ஆகி என்ன செஞ்சிடறோம்? ஒரு கணம் ஆண்டவரை மறந்து போனால் அப்போ என்ன செய்கிறாரு ஆண்டவர் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள் சொல்லுது. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணப்படாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? தகப்பனுடைய அன்பு பாருங்கள். 100 ஆடுகள் இருக்குது, அதில் ஒன்று தான் காணாமல் போச்சு. அதான் 99 இருக்குதே, இந்த ஒன்று போனால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. அந்த ஒன்றை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று சொல்கிறார். அப்போ காணாமல் போன ஆட்டின் மீது தேவனுடைய அன்பு. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோടെ அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவோ? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்த பிறகு தகப்பனுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. 99 நீதிமான்களை விடவும் காணாமல் போன ஒரு பாவி தன்னிடத்தில் திரும்புவதை தேவன் மிகவும் மகிழ்ச்சியோடு நோக்கி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்கள், God is always looking for the lost sheep. நீங்களும் நானும் கூட we become lost sheep every time when we forget His words, when we move away from His presence, when we start into the materialistic possessions and materialistic thoughts. ஏன்னா make no mistake, certain times நம்மளுடைய இருதயம் காணாமல் போனதை அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்.
ஆனால் தெரிந்து விடும். நம்ம ஒரு நாள் முழுக்க எதை குறித்து யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம இருதயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? நம்முடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவரிடத்துல பேசாமல் இருக்க முடியாது, அவர் வார்த்தையை கேட்காமல் இருக்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அப்படி செய்யாதவர்களாக இருக்கும்போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் யோசிப்போமே தவிர கர்த்தருடைய சித்தத்தை யோசிக்கிறவர்களாக இருக்க முடியாது. இது எல்லாருக்கும் உள்ள ஒரு காரியம் இல்லைங்களா? இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த காரியத்தை வாசித்தோம். இப்போ ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்ணின பொழுது இந்த பகுதியில் இல்லைங்களா, செபுலான் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாரின் பட்டணத்தில் இருந்த அநேகர் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க, அவர்கள் மீது வெளிச்சம் உதித்தது. இப்போது ஏசப்பாவுடைய வசனம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தி அவங்க வந்த உடனே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. பாருங்க, மீதியானியர்கள் எப்படி நுகத்தடிய அவங்க மேலே வச்சுருந்தாங்களோ, அதாவது சத்ருவின் யோக் அவங்க கழுத்தில் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் எப்போ தேவனுடைய வசனத்தை மீறினாங்களோ அப்போ நுகத்தடி வந்துருச்சு. அந்த நுகத்தடியின் மிலாற்றையும் அவர்களுடைய ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஆறுதல். ஏன்னா இந்த அப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா டே டு டே லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய, நான் சொன்னோம் இல்லைங்களா, சிக்ஷையினால் வரக்கூடிய ட்ரபிள்ஸ், சர்டன் டைம்ஸ் ஏதாவது ஒரு மிஸ்ஹேப்பனிங், ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ப்ராப்ளம் லைஃப்பில் வந்துருச்சு. அந்த நேரத்தில் வி ஹாவ் டு ரெட்ரோஸ்பெக்ட் அவர் ஹார்ட் அண்ட் மைண்ட். இந்த துன்பம் எதனால் என் வாழ்வில் வந்தது? Did I leave the hands of my God and walked away from him? கர்த்தருடைய கரத்தை விட்டு அவருடைய ஆலோசனையை கேட்காமல் நான் ஏதாவது செய்தேனா? அல்லது அவர் வார்த்தையில் ஒன்றை சொல்லி இருக்க அதற்கு கீழ்ப்படியாமல் நான் வேறு ஏதாவது செய்தேனா என்று எவ்ரிடே டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் நானும் ரெட்ரோஸ்பெக்ட், ஒரு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தெளிவாக தேவன் அதை காண்பிப்பார். எத்தனையோ முறை ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்கும்போது உங்களுடையும் என்னுடையும் ஆவியானவர் பேசி சொல்லுவார், மகனே மகளே இதை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி. ஏன்னா அன்னைக்கு நாளில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புனார். அந்த தீர்க்கதரிசி சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு காது கேட்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறார். ஏன்னா வாசிக்கிறோம் இல்லைங்களா, எபிரேயரில் முன்பு காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசின தேவன் இந்த கடைசி காலங்களில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளோடு பேசுகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணுறாரு. நம்மளோடு பேச விரும்புகிற தேவன் அமைதியில் உட்கார்ந்து அவரிடத்துல கேட்கும்போது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க பண்ணுகிறார். மற்ற நேரங்கள்லையும் பேசுகிறாரு, ஆனால் நம்ம உலகத்தினுடைய சத்தத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க மறந்து விடுகிறோம். ஆனால் அவர் சத்தத்தை கேட்போமாகில் சத்ருவின் நுகத்தை அவர் முறிப்பார். Why is God not helping me? When I am praying, டிஃபிகல்ட்டிஸ்குள்ளே போகிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், ஏன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? காரணம் என்னென்னா, அவர் சத்தத்தை கேட்டு அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் வருமே தவிர மற்றபடி அல்ல. சும்மா வாய் வார்த்தையில் கேட்டால் ஆண்டவர் ப்ளீஸ் ஆகி சரி நிறைய வாட்டி கேட்டான் கொடுத்துருவோன்னு, அப்படி அல்ல. கீழ்ப்படியாமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருபோதும் செய்வதில்லை. நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கைகளை விரித்தாலும் உங்கள் ஜெபத்தை நான் கேளேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. காரணம் என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. When we don't have obedience in our life, how will devil's yoke will be broken? சத்ரு நுகத்தடியை கழுத்தில் வச்சுட்டான். அவன் வைக்கிறதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தான், 3 பரிசோதனைகளை வைத்தான். எதுக்காக? ஏதாவது ஒரு சோதனையில் அவர் தோற்று விட்டால் அவர் கழுத்தில் நுகத்தடியை வைக்கிறது தான் அவனுடைய நோக்கம். இதை ஏசப்பா என்ன செஞ்சார்? வசனத்தை வைத்து தான் மேற்கொண்டார். அவர் சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் அவர் கை கொண்டார் இல்லைங்களா. ஆண்டவராகிய தேவனுக்கே ஆராதனை செய்தார். அவருடைய வார்த்தை தான் அவருக்கு மன்னாவாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் தேவனை நம்பி கீழ்ப்படிந்தார், முழுவதும் தன்னை கீழ்ப்படுத்தினார். அதே மாதிரி நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தா சத்ருவுக்கு எதிர்த்து நிற்போம். அப்போ அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். அவனால் நிற்க முடியாது. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாருங்கள், அவனுடைய நுகத்தடியை கர்த்தர் முறித்து போடுவார். அதற்கு நாம் கீழ்ப்படியணும்.
நம்ம கீழ்ப்படியாமல் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை சபைகளுக்கு போனாலும் ஒரு வித்தியாசமும் வரப்போகிறதில்ல. காரணம் என்ன? கேட்டுட்டு கேளாதவர்கள் போல நம்ம இருந்து விடுவது தான். ஆகையினால் இன்னைக்கு இந்த வார்த்தையிலிருந்து பிரதானமாக கர்த்தர் என்னோட பேசுகிற ஒரு வசனம் என்னென்னா, த லைட் இஸ் கம் அப்பான் யூ. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சம் வந்திருக்குது. நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உதித்திருக்கிறாரு. அவருடைய வெளிச்சத்தை கண்டோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளுவோம். அப்படி நம்ம நடந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? ஆளோட்டிகள், நமக்கு ஆளோட்டிகள் யார் தெரியுமா? ஒர்க் பண்ணுற இடத்துல வரக்கூடிய அப்ரெஷனாக இருக்கலாம். சடன்லி நான் பார்த்துருக்கிற நிறைய பேருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயும், whenever we disregard God, when we disobey him, keep him away and focus on other things, எதை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ அங்கேருந்து தான் நமக்கு பிரச்சனை வரும். If we take job as a prime in our life, ஜாபில் தான் பிரச்சனை வரும். Or any other relationship, if we keep above God, அதில் தான் ப்ராப்ளம் வரும். It could be children, it could be spouse, it could be anyone. வாழ்க்கையில் யாரை நம்ம அதிகமாக உயர்த்துகிறோமோ அவங்களிடத்துலேருந்து தான் பிரச்சனை வரும். காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்திலே அன்பு கூறு, எல்லாரை விடவும் என்னிடத்திலே நீ அன்பு கூறு. கணவனையாகிலும் மனைவியாகிலும் மகளையாகிலும் என்னிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறவன் என்னுடைய சீஷன் என சொல்ல தகுதியிடப்பட்டவன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அவரிடத்துல அன்பு கூறுவோம். அப்போ தான் அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம இருக்கிற பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களும் இதே போல் வெளிச்சத்தை காண்பாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்யும்போது நிச்சயமாக இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கும் செல்லும். அவர்களும் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே நடந்து வருவாங்க. அப்போது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி, அந்த பாவி நானாகவும் இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். கர்த்தர் எல்லோரையும் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பையார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பையார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பார்வோனின் சேனை என்னை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. போராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.